யூஜிடிஆர்பி தேர்வு எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் சிவி ரிசல்ட்டுக்கு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு டிஆர்பியில் போய்ட்டு முடிஞ்சால் சேர்மேன் வந்து மீட் பண்ணுறதுக்கும் பள்ளிக்கல்வித்துறை டைரக்டரை வந்து மீட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், அதாவது சிவிக்கு வந்து போயிட்டு செலக்டான பீப்புள்ஸ் வந்து தனியாக வந்து போகிறாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கும், இல்லை போகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு 10 இல்லை 11 o'clock அங்கே வந்து போகிற மாதிரி பார்த்துங்க. நிறைய குரூப் இதில் வந்து 2-3 குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் அதை பற்றி நேற்று வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க. முடிஞ்சவங்க வந்து போங்க, அட்டன் பண்ணுங்கள். அவங்க வந்து போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வந்து பதில் வருது அப்படின்னு வந்து பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மீட் பண்ணலாம். இந்த காலதாமதம் ஆகிறதுனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. வேலைக்கு வந்து ஜாப் விட்டுட்டு வந்து படிச்சுட்டு ஜாபுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களால அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்குது. அதனால் நீங்கள் வந்து சட்டுன்னு அந்த ப்ராசஸ் வந்து முடித்து வந்து கொடுத்துடணும். எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு என்ன ப்ராசஸோ அதை வந்து பாருங்கள். காலதாமதம் வந்து பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மீட் பண்ண போகிறாங்க. அதனால் அருகில் இருக்கவங்க முடிகிறவங்க வந்து போங்க. அது ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நேற்று நியூஸ் தமிழ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லி ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 11,000 வேக்கன்சி வந்து இருக்குது, போஸ்டிங் வந்து ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நியூஸும் வந்து வந்திருக்கு. அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு இதெல்லாமே வந்து சொல்லி அதை டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நியூஸ் சேனல்லையும் அதை வந்து போயிருக்கு, நல்லா ஹைலைட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியமனம் பற்றி அந்த வட மாநிலங்களில் நிறைய வேக்கன்சி லிஸ்ட் வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்து பாதிக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணம். அதனால் அங்கே வந்து போஸ்டிங்ஸை வந்து போடணும், இன்க்ரீஸ் வந்து பண்ணணும், அரசு வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தார். அதுவும் நேற்று வந்து நியூஸ் பேப்பரில் இந்த பிரபலமான ஒரு 4 இதழில் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, அதை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்னோட இது வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து சிவிக்கு ஃபைனலாக செலக்ட் ஆனவங்களும் வந்து பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் செலக்ட் ஆகாதவங்களும் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செலக்ட் ஆகாத அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கவங்க செகண்ட் லிஸ்ட்டு வந்து போடுவோம். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்ன மெசேஜ்னால், இப்போ டிஎன்பிசி கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி லெவலுக்கு வந்து ஒரு சர்வீஸ் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அதுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி மேஜரில் இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்து மேக்ஸிமம் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதில் எத்தனை சீட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. முதல்ல நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் அந்த எக்ஸாம் சீட்லாம் வந்து பார்க்காதீங்க. முதல்ல வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுன்றதை மட்டும் பாருங்கள். முதல்ல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாமுடைய அந்த இது சிலபஸ் எடுத்து வச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டுமே வந்து யூஸ் ஆகும். முதல்ல வந்து அப்ளை பண்ணுங்கள். என்னுடைய கைண்ட் ஆஃப் அட்வைஸ் அது. நம்ம அது செலக்ட் ஆகிறோம் இல்லை, அதில் வந்து நம்ம அந்த கொஷின்ஸ்னால நம்மளுக்கு வந்து பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதனால் அதை வந்து செய்யுங்க. அதாவது நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் வந்து மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். நான் நிறைய பேருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து பர்சனலாக கேட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதனால் டிஎன்பிசி வெப்சைட் வந்து பார்த்து அந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒன்று. அதுக்கடுத்து டெட்டு வந்து பாஸ் பண்ணாத இருக்கவங்க, டெட்டு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதையும் வந்து பாருங்கள். பிஜி கால்ஃபார்ம் டிசம்பருக்குள்ளே வருன்றாங்க. பிஜி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து பாருங்கள் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் போயிட்டு நாளைக்கு மீட் பண்ணுறது வந்து பாருங்கள். மற்றவங்க தயவுசெய்து வந்து டிஆர்பி கால் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். கால் பண்ணி அந்த இதில் கேட்டாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போன லாஸ்ட் வீக் வந்து பேசினேன். நம்மளுடைய கஷ்டங்களை வந்து சொன்னேன். நம்மளுக்கு அவங்க வந்து இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்து கேஸ் டீட்டெயிலாக எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஒரு சார் வந்து எனக்கு கொடுப்பாரு. அவர் ஜாகிரஃபி வந்து முடிச்சிருக்காரு, ஜாகிரஃபி மேஜரு. அவர் வந்து எனக்கு என்ன சொல்லனா, நம்பகமான தகவல் அவராண்டேருந்து வந்தது அப்படின்னா நியூஸ் வந்து அவர் இதெல்லாம் உண்மைக்கு பிரமாணம்லாம் எதுவும் வந்து பேச மாட்டார். தெளிவாக வந்து இருக்கிறத வந்து அவருடைய சர்க்கிளில் இருக்கிறத மட்டும் வந்து சொல்லுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மந்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய தகவல். மீண்டும் ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.